திரு அரவிந்தன், எப்படி பார்க்கறீங்க? இப்ப முன்னாள் அமைச்சர்கள் சிலர் வந்து சேர்வார்கள் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இதுல விஜயோடைய காய் நகர்த்தல்கள் எப்படி இருக்கும்? விஜயோட காய் நகர்த்தல் தவைக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஏத்துப்பார் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதை வந்து மறுக்கிறதுக்கோ இல்ல தடுக்கிறதுக்கோ தள்ளி போடுறதுக்கோ அவருக்கு வந்து சாய்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியான அவங்க வராங்களோ அந்த அளவுக்கு அவருடைய வலிமை பெருகும். ஏன்னா 7-8 மாதத்துக்குள்ள ஒரு தேர்தலை நீங்க அதை எதிர்கொள்ளணும்னா அது வந்து உங்களுடைய கரிஷ்மான்றது ஒரு பெரிய பலனா அவர் நினைக்கிறாரு. இருக்கு, அவருக்கு ஒரு ஸ்டார்டம் இருக்கு, ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, அதை நம்ம பாக்குறோம். இல்ல இடையில சில பரப்புரைகளின் போது மறைமுகமாக அவர் அதிமுகவையும் சேர்ந்துதான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்களை சேர்த்துக்கொள்கிறார் அப்படின்னும் போது அந்த மாற்று அப்படின்ற ஒரு புள்ளியில அவர் இல்லையா? அப்படிதான் அதாவது அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த கட்சியில இருந்து போல வேணா கம்யூனிஸ்ட்ல இருந்து பிஜேபிக்கும் பிஜேபி கம்யூனிஸ்டுக்கும் போயிருக்க மாட்டாங்க. அந்த தவிர மத்த எல்லா கட்சியும் போயிட்டு வந்தாங்க. அதனால அது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்குன்னு எனக்கு தோணல. நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நீங்க நின்று நிதானமா ஒரு 20 வருஷத்துக்கு பிளான் வச்சிருக்கணும். 7 மாசத்துல நான் விஜயம் இருக்க போகிறார் அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் இருக்க முடியும். அதான் இருக்க முடியும். 7 மாசத்துல நீங்க வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி எல்லா விதமான கதவுகளையும் நீங்க வந்து திறந்து வைக்கணும். அதனால அவர் வந்து புதியவர்கள் வந்தா அதுவும் அதிமுக வந்து ஏத்துப்பார். அதிமுக அவர் ஏத்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அவர் வந்து பிடிக்க போற இடம் வந்து திமுகவுக்கு எதிரி நான் தான், பிரதான எதிரி நான் தான், எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அவர் சொல்லும் போது ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஓரமா போய் நிக்க சொல்லணும் இல்லையா? அதை ஓரமா நிக்கணும்னா உங்களை பலவீனப்படுத்தணும் இல்லையா? அப்ப அங்க இருந்து ஆள் குறைய 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 பலவீனமாகும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க செங்கோட்டையன் எவ்வளவு ஓட்டு கொண்டு வருவாரு, இன்னொருத்தர் எவ்வளவு ஓட்டு கொண்டு வருவாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சொல்ல முடியாது. இரட்டை இலையினுடைய வலிமை வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு பகுதி வருமானம் சொல்ல முடியாது. ஆனா இதெல்லாம் வர 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 அதிமுக வந்து ஒரு வின்னபிலிட்டி அது வந்து ஒரு 2வது பிரதான கட்சின்ற இடத்தை இழக்குது இல்ல, அது வந்து தவேகாக்கு அட்வான்டேஜ். இப்ப இன்னொரு விஷயம் இருக்குங்க, நிறைய பேர் வரும்போது தவேகாக்கு அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப நீங்க வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதோ ஜெயலலிதா இருக்கும்போதோ பல பேர் வந்து போறாங்கன்னு வச்சுங்க. ஆனா யார் போனாலுமே மக்கள் வந்து ஒரு பரபரப்பா பேசுவாங்க. ஆனா எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் உங்களுக்கு வந்து யார் போனாலும் கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது கட்சியில இருக்கவங்களுக்கு இருக்கும், வெளியில இருக்கவங்களுக்கு இருக்கும். ஏன்னா கட்சியில யார் முக்கியன்றதுல வந்து அப்ப சந்தேகமே கிடையாது. நீங்க எம்ஜிஆர் காலத்துல ஒரு வாட்டி ஒரு பிரச்சனை வந்த போது ஒரு அமைச்சர் சொல்றாரு, எம்ஜிஆர் வந்து 1, நாங்கெல்லாம் பக்கத்துல போடுற 0 மாதிரி, அந்த 1 இருந்தாதான் எங்களுக்கு எல்லாம் மதிப்பு அப்படின்வாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கும்போது யார் பிரிஞ்சு போனாலுமே கட்சி பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க வைகோ எடுத்துங்க, அவர் வந்து எவ்வளவு மாவட்ட செயலாளர்களை கொண்டு போனார், ஆனா திமுக அதுக்கப்புறம் பலவீனம் ஆயிடலையே. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் இருக்கும்போது ஒரு பிரிவு ஏற்படுதுன்னா அது வேற பிரச்சனை. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு தலைவர் இல்லாத போது நிறைய பிரிவுகள் வருதுன்னா அது கட்சியை பலவீனமாக்கும். அது வந்து பலவீனமாக நீங்க வெற்றி பெறக்கூடிய கட்சின்ற இடத்தை நீங்க இழக்கும் போது உங்களுடைய லாயல் ஓட்டர்ஸ் நடுவாந்திரமா இருக்கக்கூடிய ஓட்டர் மட்டும் குறைய மாட்டாங்க, லாயல் ஓட்டர்ஸும் குறைவாங்க. அப்ப அது வந்து அதனுடைய பலன் வந்து தாவேக்காக தான் போய் சேரும். ஏன்னா அடுத்த எதிர்கட்சி அது, அடுத்து தன்னை யார் அங்க நிக்க வச்சுக்கிறாங்க, யார் தன்னை பொசிஷன் பண்ணிருக்காங்கன்றது இருக்கு இல்லையா? அங்கதான் மக்களுடைய அந்த பொசிஷன் பத்தி தான் கேள்வி. இப்ப அதிமுக ஏற்கனவே ஆண்ட கட்சி, அவங்க மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவோட ஒரு கூட்டணியில இருக்காங்க. இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் இப்படி இருக்கும்போது விஜயால இந்த மாதிரி செங்கோட்டையனோ அல்லது முன்னாள் அமைச்சர்கள் சிலரோட சேர்த்தோ அதனால என்ன சாதிச்சிட முடியும்? அதான் இந்த பொசிஷனை வந்து அவர் வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். அதாவது அவர் தன்னை எங்க பொசிஷன் பண்ணிக்கிறாரோ அது ஆக்சுவல் பொசிஷனா மாத்துறதுக்கான முன்னெடுப்புகள் தான் இது, அதனுடைய முயற்சிகள். அதுல தர்க்க ரீதியா நீங்க வந்து அதுல வந்து முன்னால போக முடியுமானா முடியும், ஆனா ஆக்சுவலா முடியுமானது நீங்க பொறுத்து இருந்து பாக்கணும். எந்த விஷயமே நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ஆனா இதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவரு அதிமுக பல பேர் வர தாவேகா வந்து அதனுடைய இமேஜும் சரி அதனுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தும் சரி பலமாகும். அதிமுக பல பேர் வெளியே போக எடப்பாடி வந்து பலவீனமான தலைவர், எடப்பாடியால கட்சியை காப்பாற்ற முடியல, எடப்பாடியால பல பேர் தக்க வச்சுக்க முடியலன்ற எண்ணம் வரும். இப்படி பார்க்க முடியாது திரு அரவிந்தன். அவர் வந்து முதல் மாநாட்டிலேயே வெளிப்படையாக ஒரு அழைப்பை விடுத்தார் திரு விஜய். நம்ம ஆட்சி முறையில நம்ம வந்து அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாரு. நாங்க ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப வரைக்குமே தாவேகாவோட சேர்ந்த ஒரு பெரிய கட்சி, குறிப்பிடத்தகுந்த இத்தனை கட்சிகள் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லையே. எதுவும் இல்ல. அது வந்து இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பகிரங்கமாக அழைப்பெல்லாம் விடுத்தாங்க. இந்த கொடி பறக்குது அதுல இருந்து ஆரம்பிச்சு வந்தது, பிஜேபில இருந்து அழைப்பெல்லாம் வந்தது. ஆனா தாவேகா வந்து
அந்த அழைப்பை வந்து ஏத்துக்கல, வெளிப்படையா எந்த விதமான தபிங்கையும் கொடுக்கல. தாவேக்காவோட பொசிஷன் என்னன்னா, என்னுடைய தலைமையை ஏத்துக்கிறவங்கள தான் ஏத்துப்பேன் அப்படின்றது. இப்ப அதிமுக வந்து அவரோட தலைமையை ஏத்துக்குமா? ஏத்துக்காது. அப்படின்னா அதனால அந்த அழைப்பை வந்து அவர் அப்படி கேட்க மாட்டாரு. ஒரே எழுதுங்க பாரு, நான் முதலமைச்சரா அதிமுக தாவேக்கா என்பதை தவிர்த்து அவங்க பிற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தாங்க. ஆனா எந்த கட்சிகளுமே தாவேக்காவோட வந்து சேரலையே இதுவரைக்கும். இன்னும் சேரல. ஆனா நம்ம வந்து அடுத்த டிசம்பர்ல வந்து இதே மாதிரி நிலைமை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே டிடிவி தினகரன் வந்து ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு, தாவேக்கா தலைமையில நாங்க ஒரு கூட்டணி அமையும், 3வது கூட்டணி அமையும். நம்ம இதே போரம்ல உட்காந்து அதை பத்தி பேசியிருக்கோம். ஆக அடுத்த சில கட்சிகள் வர, இப்ப இந்த மாதிரி அதிமுகல இருந்து ஒரு நிறைய பேர் வர 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 அது ஒரு எக்ஸோடஸா மாறினா அவங்களுடைய வின்னபிலிட்டி கூடும்போது பல கட்சிகள் அங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற கணக்கு அவங்க போடலாம். அந்த கணக்குல ஒரு தர்க்கம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட்டணிக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும், மெகா கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள். அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு அந்த கட்டடத்தை எழுப்புறதுக்கான செங்கற்களா இதை நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம்.